டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு படம். கிஷன் தாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அந்த பழைய படத்தில் வர இதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ஸ்டோரி எந்தளவு நல்லா இருக்குது? தேஜாவு டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? ஸ்டோரி உங்களுக்கு பிளாட் லைன் ரொம்ப தின் லைன் தான், பட் அது கப்புள் பேஸ்டு, அந்த கப்புளுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சின்ன ட்ராஜடி. நம்ம திருஷ்யம் இங்கே தமிழில் பாபநாசம், அந்த பாபநாசம் பார்க்கும்போது நமக்குள்ளே அறியாமல் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பதட்டம் இதில் காமிச்சிருக்காங்க. பட் அந்த பதட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளவு ஓவராக அந்த லாஜிக் மீறல் இல்லாமல் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. சஸ்பென்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அதான் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வாட் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆங்கிளில் தான் போச்சு. பட் ஓரளவுக்கு நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு என்னமோ அதுதான் படத்தை இன்னும் கனெக்ட் பண்ணி வைக்குதோ அப்படின்னு தோணுச்சு. ஃபேமிலியாக அந்தளவு என்ஜாய் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் கப்புள்ஸு நிறைய பேர் இந்த ப்ரோனோகிராஃபியால் எப்படி மிஸ்கைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த படம் கொஞ்சம் சூப்பர். ஓகே ஓகே. தேஜாவு அடுத்த இயக்கம் தான் அந்த தருணம் படம். ஸோ தருணம்ன்ற வார்த்தை நம்ம எதுக்கு அழகாக பயன்படுத்துவோம்னா, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தருணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஹீரோயினி இதில் ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. சம்பவம் பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக தருணத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குது படம். தேஜா படம் பார்த்துட்டு இந்த படம் அதே ஃபீல்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா முதல் நீ முடியும் நீ ஹீரோ தான் பண்ணியிருக்காரு போல். கிஷன் தாஸா தான் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதில் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பார்த்துட்டு இதுலேயே ஹீரோ மெட்டீரியல் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் என்னென்னா அதில் போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்காரு, அதை மட்டும் அக்செப்ட் பண்ண முடியல. அவர் போலீஸாக நிறைய இடத்துல கன்வே பண்ணி தான் மக்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி படத்தில் எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லை. படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். தருணம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லருங்கும்போது ரொமான்ஸும் த்ரில்லரும் கலந்து வரும். இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொமான்ஸு, இன்டர்வலுக்கு முன்னாடி அது த்ரில்லராக மாறுது. அதுக்கப்புறம் செம்ம ரேசியான ஒரு த்ரில்லராக போகுது. இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் புதுசு, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அந்த ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்து அந்த எழுதின விதம், அதை எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிஷன் தாஸ் நம்ம ரொம்ப சாஃப்டாகவே அவரை பார்த்துட்டோம். இதில் இன்ட்ரோ சீனே ஒரு கமாண்டோ ஆப்ரேஷன் ஆக்ஷன் பிளாக்லாம் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அது ரொம்ப மெனக்கெட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் நடிக்கணும், நிறைய ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. மெனக்கெட்டுருக்காருங்கிறது தெரியுது. அவருக்கு ஆக்ஷனும் செட் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, தேஜாவு டேரக்டர் எப்படி இருந்துச்சு? அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா அது த்ரில்லர் படத்தோட டேரக்டர் ரொமான்ஸாக எப்படி போக போகிறாருன்னு யோசிச்சு தான் உட்காந்து படம் ஆரம்பிக்கும் போது அது ரொமான்ஸாக தான் போகுது. அப்படியே போக போக த்ரில்லராக போனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவரோட த்ரில்லர் வேலையை காமிச்சிடுறாரு. அது தேஜாவோட அடுத்த லெவல் ரைட்டிங்காக இருந்துச்சு. ஓகே, கிஷன் தாஸ் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுத்துருக்காரா? அவர் எதிர்பார்க்கல. அவர் சாஃப்டாகவே எதிர்பார்த்துட்டு இது ஆக்ஷன் பிளாக்ல அவர் எதிர்பார்க்கல. அது எதிர்பார்ப்புக்கு மீறி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாமா?